28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். தாவேக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார். சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றிக்கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல 6வது நாளாக அசோக் குமாரும் அதே போன்று 8வது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். குறிப்பாக இதுல செந்தில் பாலாஜியிடம் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அசோக் குமார் கையெழுத்திட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல இதுவரை 14 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் தனித்தனியாக வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில இதனை அடிப்படையாக வைத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோரிடம் தீவிரமாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே தான் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி விசாரணை அதிகாரியும் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவானது இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் தொடர்ச்சியாக மறு உத்தரவு வரும் வரை தொடர்ச்சியாக காவல் நிலையத்திற்கு காலை மற்றும் மாலை வேளையில ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். இதற்கிடையே தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி தரப்புல ஒரு 5 நாட்கள் விலக்கு கேட்டும் அவர் கடிதத்தை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில, ஆனால் 2 நாட்களிலே அவர் உச்சநீதிமன்றத்தை இந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அவர் முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில 2 நாட்களிலேயே அவர் கையெழுத்திடாமல் அடுத்த நாட்கள் அவர் கையெழுத்திட்டார். இந்த நிலையில தான் தற்போது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாகவும் செந்தில் பாலாஜி மீது A1 அக்யூஸ்டாக அவர் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட விசாரணை நோக்கி டாஸ்மாக் முறைகேடான வழக்கு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்குல 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீதமுள்ள நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய பலரையும் போலீசார் தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இந்த தாவேகா பேரம் தொடர்பாக வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். அதே போன்று தான் இன்றும் கையெழுத்திட்டிருக்கிறார். மாலையும் கையெழுத்திடுவார்கள் என தெரிகிறது. 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.